பிஸ்மில்லாஹிர். இப்போ சோரில் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ரைட்டிங் எக்ஸசைஸ். இப்போ எனக்கு இதில் ஒரு அவசரம் இருக்குது, ஏன்னா நிறைய எழுத்தாளர்கள் உடனே வந்தாகணும்னு. பேனாமுனையால் செய்ய வேண்டிய போர்கள் நிறைய இருக்குது. இஸ்லாமோஃபோபியோ ரொம்ப அதிகமாக பத்திரிகைகளில் வந்துக்கிட்டு இருக்கு. இளைய சமுதாயம் பெரும்பாலும் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கோடு நின்றுறாங்க. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கை பற்றி நான் அன்றைக்கே சொன்னேன். அதில் ஃபேக் நியூஸ் எக்கச்சக்கமாக வருது. அமெரிக்காவில் வரக்கூடிய 60% செய்திகள் ஃபேக்கு. அதை 50% அமெரிக்கர்கள் அதை தான் பார்க்குறாங்களாம். ஆமாம் ஆமாம். அப்போ முட்டாப்பைகள் ஆகிட்டுருக்கானோன்னு அர்த்தம். ஃபேக் நியூஸை போட்டு தங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஃபேக் நியூஸை நம்ம பிள்ளைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இப்போ ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு. என்ன தேவைன்னா எவனா போட வேண்டியது. இது இன்டெலிஜென்ஸ் நிறைய வேலை செய்கிறான். அவங்களுக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக நிறைய சர்வதேச இன்டெலிஜென்ஸ் சிஐஏல இருந்து ஆரம்பித்து எல்லாமே ஒரு அஜெண்டா வச்சு முஸ்லீம்களை எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்னு. ஒன்று இந்த கொஞ்சம் வருஷமாக, அதாவது மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இங்கே குண்டு வெடிப்பு நடக்கிறே இல்லை. அன்லஸ் அவங்களா விரும்பி ஏதாவது பண்ணாலும் இல்லையா. இதுக்கு முன்னாடி யார் பண்ணால்? அவங்க தான் பண்ணாங்க. ஏன்னா உலக லெவல்லையும் இப்போ அப்படி நடக்கிறே இல்லை. ஏன்னா இஸ்லாத்துக்கு சாதகமான ஒரு சிந்தனை மக்கள்கிட்ட எழுந்துகிட்டு இருக்கு, ஆட்சியாளர்கள்ட்ட இல்லை. ஆட்சியாளர்கள் அதை அழிக்கணும்னு தான் விரும்புகிறாங்க. இஸ்லாத்தை பற்றின ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. 4-5 நாடுகளில் ஃபார் ரைட்டுன்னு சொல்கிறாங்க. அது வலதுசாரின்னு சொன்னாலே முஸ்லீம்களுக்கு எதிரானவங்க, மைனாரிட்டிஸுக்கு எதிரானவங்க. இப்போ ஃபார் ரைட்டுன்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துகிறாங்க. ஃபார் ரைட்டுன்னா என்னன்னா வெறுப்பிலும் அதிகம். இப்போ ஆர்எஸ்எஸ் இது இந்த ராஷ்டிராவை கொண்டு வராதுன்னு சொல்லி அபினவ் பாரதை கிரியேட் பண்ணி குண்டு வெடிப்புகளை நடத்தினானும்ல. ஆர்எஸ்எஸோட வேகம் போதாதுன்னு சொல்லி சனாதன் சாஸ்தாவை உருவாக்கி அது வழியாக கல்புர்கி போன்றவங்க, டெபால்கர் போல உள்ளவங்க, நம்ம கௌரி லங்கேஷ் போல உள்ள ஆட்களை கொலை செய்தானுவோம். எல்லாரும் வெளியில் தான் இருக்கான். என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு. அவரை பிடிச்சோம் இவரை பிடிச்சோன்னு இது நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு மட்டும் பெயில் போகிறதுக்கு முன்னாடி கிடச்சிருது. சாதாரணமாக 10 நிமிஷம் வீடியோ போட்டவன்லாம் 5 நிமிஷம் அதை பார்த்தவன்லாம் ஜெயிலில் 17 வருஷம் 18 வருஷம் இருக்கான். அப்போ இந்த இஸ்லாமோஃபோபியாவுக்கு எதிராக முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா ரொம்ப குறைவான முயற்சி தான் இருக்குது. அதனால தான் நீங்கள் உங்களுக்கு தமிழ் பத்திரிகைகளில் கொட்டி தீக்கிறான கொஞ்சம் பேர் இதுக்குன்னா இருக்கிறான். அதாவது நான் ஒரு இது உங்களுக்கு அதை பின்னாடியும் போடுவேன். அதாவது ஜஸ்டிஸ் ஸ்ரீ கிருஷ்ணா சொல்கிறாரு, ஒரு நாட்டில் பத்திரிகையாளர்களும் நீதிபதிகளும் ஒழுங்காக இருந்தால் ஃபாசிசம் அந்த நாட்டை கவ்விக்கொள்ளாது. ஆனால் இங்கே இந்தியாவில் என்ன நடக்குன்னா அவரே சொல்லார், பத்திரிகை துறையும் நீதித்துறையும் கைகோத்துக்கிட்டால் நீ என்ன ஆவ? அதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அதனால் இதில் ஒரு எதிர்நீச்சல் இருக்குது. சாதாரணமாக நல்ல லட்சியவாதிகள் என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் சொந்த வேலையெல்லாம் தூர போட்டுக்கிட்டு இதுக்காக எழுதுவோம் படிப்போம்னு சொல்லி உட்காந்துருவாங்க. பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல இதை செய்வோம்னு. அப்படி இருந்தால் யாரையும் எல்லாம் பட்டினியோடு கிடக்க விட்டதில்லை. எல்லாம் சொல்லலாம் இதுக்காக டெடிகேட் பண்ணிட்டு குரான்லேயே வருது. இதுக்காக டெடிகேட்டட் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு தான் உங்களுடைய முதல் இது இருக்குது. அவங்க கேட்காமலே நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும்னு அதை சொல்லலாம். அப்போ இதில் இந்த ரைட்டிங் ஸ்டைலை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ரெஸ் லாஸ் அது இதெல்லாம் சொல்லிட்டேன். பத்திரிகையாளர்களுடைய சாதனை பொதுவான விஷயங்களை சொன்னேன். எப்படி விவசாயிகளை அவங்க காப்பாற்ற முடிஞ்சது, எப்படி எம்ஆர்ஜிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்ங்கிறது வந்தது. அதுக்கும் ரூபா கொடுக்க மாட்டேன்னு அரசு அந்த மக்களை பட்டினி போட்டுக்கிட்டு நாங்கள் எல்லாம் இந்தியாவில் முன்னேறிட்டோம், அங்கே போயிட்டோம் இங்கே போயிட்டோம் வானத்துக்கு போயிட்டோம்னு பேசிகிட்டு இருக்கேன்னுவான். இப்படி பல ஸ்கீமுகள் வர்றதுக்கு காரணமாக இருந்தது பத்திரிகையாளர்கள். ஒரு கட்டத்தில் தேசத்தை பிரிக்கிறதுக்கும் ஒரு பேட்டியை போட்டு அதையும் பிரிக்க முடிந்த ஒரு பெரிய பத்திரிகை உலகத்தை அவர்களால் நடந்து முடிந்ததுங்கிறத உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ இதை எழுதுறதுல சில ஸ்டைல்கள், அது நாங்கள் பிரமிடு அப்படி இப்படின்லாம் வச்சுருக்கோம் எழுதுகிறேன். இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு எக்ஸசைஸு கொடுத்தா அதை இங்கே எழுதுவாங்கிறது நல்ல சிஸ்டம் தான். என்ன அதை நீங்கள் அங்கே வச்சே எழுதிட்டு வர்றது. சாதாரணமாக கள ஆய்வுன்னு நான் போடுவேன் நிறைய விஷயங்களில். பத்திரிகை உலகம்
சும்மா 4 பத்திரிகை பற்றி எழுதாமல் சம்பவம் நடந்தது நமக்கு பக்கத்துலேயே இருக்கும்போது அதை போய் ஏன் எட்டி பார்த்துட்டு வரக்கூடாது? போனால் எவ்வளோ உண்மைகள் கிடைக்கிது பற்றியலா? நேர அப்சைட் டவுன் ஆகக்கூடிய அளவுக்கு உண்மைகள் கிடைக்கிது. அப்போ போயிட்டு வரதை அப்படியே எழுதணும். என் ட்ரைனிங் எடுத்தவங்களாம் நல்ல அழகாக எழுதுகிறாங்க. இந்த ட்ரைனிங் போகாதவங்கள 10 தடவை கரெக்ட் பண்ணி கொடுத்தாலும் அது இதாக வரமாட்டேன். உங்களுக்கு ப்ரெஸ்ஸில் எது தெரியுமா பாதுகாப்பு? நீயா ஒன்றதையாக எழுதுனா உன் சொந்த ஒப்பீனியனாக நீ கதை எழுதிட்டு இருந்தேன்னா உன்னை சட்டத்தை வச்சு லாக் பண்ணலாம். அது ரொம்ப ரிமோட் சான்ஸு. இப்போ உள்ள நீதிபதிகள்லாம் தான் முஸ்லீமாக எவிடன்ஸே வேண்டான்னு பிரசாந்த் பூஷன் சொல்லியிருக்கான். முஸ்லீமை ரிமாண்ட் பண்ணுறதுக்கோ ஜெயிலில் வைக்கிறதுக்கோ எந்த காரணமும் வேண்டாம், அவன் முஸ்லீமுங்கிறது போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் அப்பவே சொல்லிட்டான். என்ன, அவர்கள் அல்லாஹு தான் எங்கள் இறைவன் சொன்னதை தவிர வேறு எந்த தவறையும் செய்யவில்லை அப்படின்னு. அப்போ இந்த இதில் இந்த ஸ்டைலு உங்களுக்கு இப்போ புறப்பட்டோம். நீ கலை ஆய்வுகள்லாம் இப்படி தான். நாங்கள் இங்கே இருந்து சத்தம் கேட்டது கிளம்பி போனோம். அப்படி தான் சிக்கந்தர் என்கிட்ட சொன்னான். சத்தம் கேட்டது கிளம்பி போனோம். எடிட்டருக்கு தகவல் கொடுத்துட்டோம், போய் என்ன நடக்குன்னு பாருங்கள். பார்த்ததில் உள்ள இது. அப்போ அதை அப்படி எழுதணும். இப்படி தொலைக்காட்சியில் செய்தியை பார்த்தேன், கிளம்புனேன், நேராக அந்த இடத்துக்கு போனேன். காவல்துறையினர் யாரும் கிட்ட போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் கிட்ட போகக்கூடாது? நாங்கள்லாம் பார்த்து எழுதுனா தானடா செய்தி பெருசாகும். பத்திரிகையாளர்கள் போகாமல் நீ சொல்லதை கேட்டுக்கிட்டு நாங்கள் எழுதணும்னா நாங்கள் என்ன பத்திரிகையாளர்கள்? அப்போ அங்கே கேன் கிடைக்குதா, பெட்ரோல் கேன் கிடைக்குதா? இப்படிப்பட்ட இதில் நேரே களத்துக்கு போனால் தான் தெரியும். அதை ஒரு இதாக சொல்லலாம். இப்போ நீங்கள் அங்கேருந்து புறப்பட்டேன் வந்தேன் அப்படின்னு அஷ்ரஃப் மட்டும் கொஞ்சம் ஏற்கனவே எழுத்தாளர் நானனால கொஞ்சம் இதாக சொல்லியிருக்கான். இப்போ நான் காலையில் கிளம்புனேன், தம்பி சொன்ன மாதிரி ஐயோ வீட்டுக்கு போனேன், 2 வாரமாக முழிச்சுக்கிட்டோம், அப்போ அதுக்கப்புறம் வந்தோங்கிறது ஒரு இது. அப்போ இதை வேறு எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு இதை சொல்கிறேன். இன்னைக்கு ப்ரோக்ராமு. அப்போது சனிக்கிழமை சாயங்காலம் ஆச்சு. நாளைக்கு என்ன என்பது பற்றிய தகவல் வரும் என காத்திருந்தேன். வந்தது காலையில் வழக்கம் போல் 10:30 மணிக்கு. அதுக்கப்புறம் இவன் எழுதியிருக்க மாதிரி தம்பி எழுதியிருக்க மாதிரி எப்படியாவது போய் ஆகணும். சரி, முதல்ல அண்ணன் வருவாரா பார்ப்போம். அவன் மழையாக இருக்கேன், அண்ணன் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணால் நான் பாதி தூரம் வந்துட்டேன்ப்பான்னு சொல்கிறாரு. அப்போ அந்த வயசில் அவர் வராருன்னா அப்போது பத்திரிகையாளர்களுக்கு ட்ரெயினிங் இன்றைக்கி இருக்கி, அதனால் நம்மளும் கிளம்புவோம். இதை இப்படி ஒரு தான் சொல்கிறான்னு வை. காலையில் எழுந்திரிச்சேன், பல்லு தேய்ச்சேன், எல்லாம் மறந்துட்டேன். கீழே எட்டி பார்த்தேன், பைக்கெல்லாம் ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அப்போ தான் தெரிஞ்சு நம்மளும் ஸ்பீடாக போய் ஆகணுமே, ப்ரோக்ராம் போய் ஆகணுமே. இப்படி எழுதுனா நீங்களே சிரிக்கிறீங்க. அப்போ ப்ரோக்ராம் போய் ஆகணுமே அப்படின்னு இது பண்ணேன். சரி, அதுக்கும் கூட உள்ள சகோதரர்கள்லாம் ஃபோன் போட்டேன், எல்லாம் கிளம்பி போயிட்டுருக்கான்னு சொன்னேன். திடீர்னு நான் வீட்டில் போய் பல்ல தேய்ச்சேன், இது பண்ணேன். உடனே வீட்டில் இருக்கவங்களாம் கேட்டாங்க, என்னடா திடீர்னு என்னாச்சுன்னு கேட்டாங்க. இப்போ தான் அது கொடுத்த விழிப்புணர்வு வந்தது. அப்போ எல்லோரும் என்னையே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எடுக்கிறது தான் டீயை கூட்டி காப்பி கூட்டினா ஒன்றும் வேண்டாம், எல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு அவன் கிளம்புறான். அப்போ அந்த ஸ்டார்டிங்கில் ரீடர் உங்கள் கூட உட்காந்துருவோம். நீங்கள் இந்த எப்படி அந்த இன்ட்ரோ கொடுக்கலோ அதுலேயே ரீடர் உங்கள் கூட உட்காந்துரும். அதுக்கு பிறகு அப்படியே வரும். நீங்கள் இவானி ரெட்லியினுடைய த ஹேண்ட்ஸ் ஆஃப் தாலிபனில் இந்த அம்மா அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் இது பண்ணுது. அது ஏற்கனவே ஒரு த்ரில்லர் ஸ்டோரியை எழுதிட்டுருக்கு. அந்த சமயத்தில் நான் டிவியை பார்க்குது, 9/11 நடக்குது. ஆஹா, எல்லாத்தையும் தூக்கி வச்சு நம்ம அங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் புக் பண்ணுது. டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நேரே போர்டிங் கார்டு கேட்குது. எம்மா அந்த ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல். அங்கேயே ஒரு அதிர்ச்சி காற்று இருந்தது. முதல் சாப்டர் முடிச்சிடுவேன். அதிர்ச்சி காத்திருந்தம்மா வாசகம் பார்ப்போம். 1 மாதம் காத்திருக்கணுமாப்பா. என்ன அதிர்ச்சி என்னான்னு அங்கே ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் ஆகிருந்தால் தான், அதை அடுத்த இஷ்யூவில் தான் சொல்லுவோம். என்ன அதுக்கப்புறம் எப்படி இல்லாமல் சுற்றி எடுத்து உள்ளே வந்தேன். அந்த பின் லாடனை சந்திக்கணும் அப்படின்னு எல்லாரும் உலக பார்க்க போனான்னு சொல்லும்போது அந்த அம்மாவோட ஒரே இது, இப்படி ஒரு பெரிய ஆளை கண்டு உலகமே பயப்படுது. அவன் யார்? எவ்வளோ பெரிய முயற்சி அது. அவன் யார்? அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் உண்டா அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு எடுத்த முயற்சி தான் இன்றைக்கி நமக்கு ஆயிரக்கணக்கான, இன்னும் சொல்ல போனால் அதிகமாக நம்ம பப்ளிகேஷனில் குறுகிய காலத்தில் விற்றது. அதிகமாக விற்ற புக்கு நிறைய இருக்குது. அப்படி பார்க்க போனால் ஹூக்கில்டு கற்கரை தான் அதிகமாக விற்ற புக்கு. இது அது கற்கரையை கொலை செய்தது யார் அந்த புக்கு.
அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு அவங்கள பற்றின ஒரு நல்ல ஒப்பீனியனை கொடுக்கறதுக்கு அந்த புக்கு குறிப்பாக ஒரு பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்டோடைய நரேஷனுங்கிறதுனால அது பெருசாக ஹெல்ப் பண்ணுச்சு. விடியலில் ஒரு கட்டத்தில் அதை ரொம்ப டாப்பாக தூக்கிட்டு போச்சு ஒரே ஒரு இஷ்யூவில். அது என்னென்னா, நான் வந்து பாலஸ்தீன முஸ்லீம்கள் அகதிகளான வரலாறுன்னு இப்போ புக்காக போட்டிருக்கேன் பாருங்கள். அது வந்து நான் ஃபுல்லாக தியோடர் ஹெர்சில் அந்த ஹிட்லருடைய ஹோலோகாஸ்ட்டு எல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டேன். நீங்கள் ஒன்றும் வச்சுக்கணும், நிறைய ரீடிங் வந்து நமக்கு ஒரு மஸ்ட்டு. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அறிவை பெருக்காது, குழப்பம், உங்களை எமோஷ்னல் ஆக்கும், இதாக்கும். இந்த என்னட்ட ஒரு இது நீ கொடுத்த இதிலே தான் ஒரு ரைட்டப்பில் இருக்குது. ஒரு விவசாயி அதில் நிற்கிறான், அவனுக்கு ஜெய் பாகிஸ்தான் ஏதோ அந்த மாதிரி ஒரு செய்தி அவனுக்கே தெரியாது. ஆனால் அவன் ஓப்பன் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு, அவன் இது என்னையான்னு அப்புறம் அனுப்புனவன் ஒருதான், அவன் தான் அதை அனுப்பியிருக்கான், அவனையும் பிடிச்சி ஜெயிலில் வச்சுருக்கானோ, அப்புறம் இவனை ஜெயிலில் நிரந்தரமாக வச்சுக்கிட்டானோ அவனை விட்டானுவான். ஏன்னா முஸ்லீம் அப்படி சொல்லக்கூடாது, இந்துக்கள்னால் அப்படி சொல்லலாங்கிற ஒரு இதை காட்டுது. அப்புறம் என்னென்னா ஜெயிலில் இருந்தால் வெளியில் வரான். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு இது பார்த்ததுக்கு 17 மாதமும் இன்னும் ஜெயிலில் இருந்திருக்கான். ஜெயிலில் இருந்து வெளியில் வரான். கிராமத்தில் எல்லோரும் அவனை புறக்கணிக்கிறாங்க. இவ்வளவுத்தையும் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியாது. அது டிஜிட்டல் மீடியா நமக்கு டோட்டலாக எதிரானது, அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நம்ம அதில் கடலில் காயம் உரைச்ச மாதிரி ஒரு வயிறு வெளிச்சம் யூடியூபும் ஒரு ஃபேஸ்புக்கையும் போட்டு ஓரளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆகி தான் இருக்குங்கிறத என்னுடைய அசஸ்மெண்ட். நான் நிறைய நம்ம அல்லாத ப்ரோக்ராம் இதுக்கெல்லாம் போகும்போது நிறைய பேர் இப்படி வயிறு வெளிச்சம்னு சொன்னால் நல்லா ரெகனைஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பாமரர் வரைக்கும் போய் சேர்ந்துருக்குன்னு தான் என்னுடைய கணிப்பு. அதில் நான் விடியலில் என்ன செய்தேன், இந்த தியோடர் ஹெர்சில், அதாவது இன்னைக்கு இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்குன்னா அது யாருடைய முதல் சிந்தனை? தியோடர் ஹெர்சிலுடைய முதல் சிந்தனை. அவன் ஒரு பத்திரிகையாளர், மறந்துடுறாங்க. பத்திரிகைக்கு எழுதியும் செய்வான், பத்திரிகையை விற்கவும் செய்வான். நிறைய பத்திரிகையாளர்கள் தான் உலகத்தில் வரலாற்றை மாற்றி இருக்கிறாங்க. அது வந்து நமக்கு தெரியாது. வேறு எவனா ஒரு அரசியல்வாதி வந்து கொஞ்சம் ஸ்டண்டு பண்ணி அந்த பாப்புலாரிட்டி அடிச்சுட்டு போயிடுவானா இருக்கும். அடிமட்டத்தின் ஆழத்தில் நீங்கள் பார்த்தா அது வந்து பல எழுத்தாளர்கள் தான் அதை சாதிச்சிருப்பாங்க. அப்போ விடியலில் ஒரு ஸ்டோரி போட்டால் இது அவ்வளோ படித்த பிறகு தியோடர் ஹெர்சிலில் வந்து ஆழமாக படிக்கிறேன். இவன் என்னடா இவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு ஒரு தனி மனுஷன். அதை நான் எப்படி ஆரம்பிச்சுன்னு சொன்னால், அவன் மட்டும் தனியாக நின்று கொண்டு இருந்தான். அடுத்து அவனையும் தூக்கி நெருப்பில் போடுவார்கள், அவன் யூதன் என்பது தெரிந்து விட்டான். அவனுடைய சகோதரர்கள்லாம் இப்படியே ஓப்பன் பண்ணி கொண்டு வந்தான். ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லிட்டேன். அதுதான் மிகப்பெரிய கவர் ஸ்டோரி விடியலில். 2000-3000 காப்பி போய்ட்டு இருந்தது, ஒரே ஐடியா 10,000 காப்பி போய்ட்டு. எல்லாரும் சொன்னான், அண்ணன் இந்த ஸ்டோரி வந்து எல்லோரும் இது பண்ணு. இன்றைக்கும் பாலஸ்தீனை பற்றி யாராவது புக் எழுதுனா என்கிட்ட கொண்டு வந்து இதை எங்களுக்கு சொல்லி தந்தது, கதை போல் சொல்லி தந்தது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு த்ரில்லர் இன்சிடெண்ட் என்னென்னா, ராமநாதபுரத்தில் கூரியர் ஜுன்னா ஷஹீதோட லைஃப்பை பற்றி புக்கு போட்டிருக்கேன். அதை எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு. அவங்க ஒரு டேட்டில் இஸ்லாத்துக்கு போகிறதுன்னு சொல்லி அவங்க கோபம் எப்படின்னா, ஆதிக்க ஜாதியினரை வெறுப்படைய செய்யணும், அரசாங்க நிறுவனங்களை எல்லாம் வெறுப்படைய செய்யணும்னு என்ன செய்கிறாங்க, போஸ்டர் போட்டு விட்டுறாங்க. இத்தனாம் தேதி இத்தனை குடும்பங்கள் இஸ்லாத்தை தழுவ இருக்கிறாங்க. உடனே இந்திரா காந்தியில் இருந்து எல்லாரும் அதிர்ந்து போய் என்ன செய்கிறாங்க, யாதேசம் மீனாட்சிபுரம் கன்வர்ஷன் அந்த டைமில் தான் 82 தான் எல்லோரும் 100 எம்பிக்களை அனுப்புனதாக ஒரு வரலாறு. அந்த மக்கள் போக விடாமல் தடுக்கிறது. அப்புறம் போலீஸு அது இது தாசில்தார், ரெவன்யூ ஆஃபீஸரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆஃபீஸரு, வெளிநாட்டில் இருக்க ஹோம் மினிஸ்டரில் இருந்த ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க. இவங்க 90 பேரில் ஒரு பய கூட இஸ்லாத்துக்கு போகாமல் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லோரும் வந்து இவங்களெல்லாம் சந்தித்து நீங்கள் இஸ்லாத்துக்கு போகிற இதை வந்து தள்ளி வைங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கிட்ட நெருங்கி வரத்தில் இவங்க ஒரு டென்ட்டு போட்டு அந்த டென்ட்டில் ஆகும் களிமா சொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எல்லோரும் மாசாக கன்வெர்ட் ஆனால், போடா நீ உங்கள் ஜாதியை ஒழிக்க முடியலன்னா நாங்கள் இஸ்லாத்துக்கு போவோங்கிறத பெருசாக பிரகடனப்படுத்தணும்னா நோட்டீஸு அது இதெல்லாம். இவங்க பண்ண கெடுபிடியில் அவங்களுக்கு களிமா சொல்லி கொடுக்க யாரும் முன் வரல. ஒரே ஆஃபீஸை கொடுத்தா தூக்கிட்டு போயிடுவானோ. இன்றைக்கி தான் பயப்படான்னு இல்லை, அன்றைக்கி தான் சைக்காலஜிக்கலான ட்ரெண்டு. அவங்க அதில் ஒரு ஆள் என்ன தெரிவிக்கார், ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்தவர்
நான் களிமா சொல்லி தரோம்னு பொறுப்பு எடுத்துக்கிட்டார். இப்போ என்ன செய்தாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு 27ஆம் தேதின்னு சொல்லி போஸ்ட் அடிக்கிறாங்க. இதை போலீஸு கெடுபிடியெல்லாம் அதிகமான உடனே என்ன பார்க்குறாங்க, நம்மளை என்னமோ களிமா சொல்ல விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி 26ஆம் தேதியே களிமா சொல்லிட்டாங்க எல்லோரும். 27ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்கலை. இப்போ 26ஆம் தேதி ஈவினிங்கில் போலீஸ் ஆஃபீஸர்ஸு, ரெவன்யூ ஆஃபீஸர்ஸு, கலெக்டர்லாம் ஃபோன் பண்ணி என்னங்க நாங்கள் நாளைக்குள்ள ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அவருக்கு கலெக்டருக்கு ரொம்ப சந்தோஷம், வந்த ஆஃபீஸர்ஸுக்கெலாம் ரொம்ப சந்தோஷம். அப்போ வாங்க உங்கள்கிட்ட பேசணும், என்ன விஷயம், நீங்கள் எதனால் அதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க, நேற்றே களிமா சொல்லிட்டோம், அதனால் இன்றைக்கி அது தேவைப்படலை. இந்த ஸ்கூப் எப்படி இருக்கு, ஒரு எழுத்தாளர் எங்கே இருந்து ஆரம்பிக்கணும், என்னோட எழுத்தை இங்கே இருந்து ஆரம்பிக்கணும். நான் அதை எழுதியிருந்தேன். அப்போ அதை நம்ம ப்ரொஃபஸர் ஒரு ஆள் படிச்சுட்டு சொன்னார், அவர் இஸ்லாத்துக்கு வந்தவர் தான், ஒரு பெரிய அவரும் அந்த கன்வர்ஷனோட எல்லாம் சம்மந்தப்பட்டவர். அவர் சொன்னார், உங்கள் பாணியில் பெரிய நாவல் மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னார். அதில் நாவல் மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு யதார்த்தத்தில். அப்போ அவங்க 90 பேர் களிமா சொல்லிட்டாங்க நேற்று அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு கோபம் எல்லாம் அவனையும் புடி அடின்னு அப்போவே குண்டு வைத்து சிட்டியை தகர்க்க முடிவு செய்தாங்கன்னு கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ தான் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. அப்போவே இஸ்லாத்துக்கு வந்தால் அது என்ன செய்யுது, குண்டு வைப்பதுக்கு சமம்னு சொல்லி கேஸை போட்டு அதெல்லாம் சிறையில் இருந்து, அதாவது ஈமான் கொண்டவுடனே அல்லாஹ் சில சோதனைகளை கொடுத்து அவங்கள புடம்போட்ட தங்கங்களாக ஆக்கி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ராமநாதபுரத்தில் அதிகமான அளவுக்கு முஸ்லீம் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை அதிகமாக முஸ்லீம் வாழ்கிறது பாப்புலேஷன் வந்து ராமநாதபுரத்தில் தான் அதிகம். இது போன்ற கன்வர்ஷன்ஸ் அதுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ இந்த ரைட்டப்பில் பல டைப் இருக்குது. ஒன்று வந்து ஒரு த்ரில்லோட ஆரம்பிக்கிறது என்ன, இன்னொன்று அந்த அந்த மொமெண்டோவை அப்படியே நம்ம என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணணும். இன்னொன்று சாதாரணமாக ஆரம்பிக்கிறது, முதல்ல எடுத்தோடனே ரொம்ப சாதாரணமாக சொல்கிறது, 4-5வது லைனில் ஒரு த்ரில்லரை அதுக்குள்ளால் கொண்டு வந்துடும். அப்படி கொண்டு வந்து ரைட்டப்போ சொன்னால் நல்லாயிருக்கு. இதில் எப்படி உங்களுடைய இது படுது, காலையில் எழுந்திரிச்சேன் என்ன எல்லோரும் வேகமாக ஓடுறாங்க, என்னடா நமக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கேன்னு ஞாபகம் வந்து உடனே நான் வீட்டை தலைகளை மாற்றிட்டேன், வீட்டை பிடிங்க ஏன்டா வீட்டை பிடிங்க வாசலில் வைக்கிறாங்கன்னு எல்லோரும் கேட்டாங்க. எங்கள்கிட்ட சொல்லவா முடியும் ப்ரோக்ராம் போகிறோம்னு, உடனே ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி. இப்போது நம்ம இஸ்லாமோஃபோபியாவை எதுக்கிறதுக்கு இந்த மாதிரிப்பட்ட எல்லா ஸ்டைலையும் நீங்கள் என்ன செய்யணும், கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். இங்கே நம்ம கரேஜ் ஸ்டான்லி கார்ட்னர் நாவலை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பேன். ஏன்னா அவன் பயங்கரமான த்ரில்லை கொண்டு வந்து அதுக்கு மேலே இருந்து ஆரம்பிப்பான். நான் அவங்கள்ட்ட இந்த கேஸ் ஆஃப் த பிளாக் ஐட் ப்ளவுண்டு ஏற்கனவே சொல்லியிருப்போன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா, ஒரு மர்டர், அப்போது ஒருத்தி சத்தியத்தை பற்றி ரொம்ப பேசுகிறான், எப்போவுமே சத்தியமே ஜெயிக்கும்னு. அவளுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு அவள் சொல்கிறா, சத்தியம்லாம் அந்த பக்கம் தூக்கி வெளியே போடு, நம்ம தான் எல்லாத்தையும் சாதிப்போம்னு. இப்போ 2 பேரும் ஒரு இடத்துக்கு டூர் போகிறாங்க. அங்கே ஒரு கார் வந்து ஒரு மலையோட மோதி நிற்கிற இடத்துல அந்த காரில் ஸ்டீரிங்கில் ஒரு தான் அப்படி இறந்து போய் கிடக்கான். அப்போ அவனை கொலை செய்து காரில் உட்கார வச்சு கொண்டு வந்து போட்டிருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா காரில் இது பண்ணி அவன் அப்படியே கிடக்கிறான்னா அது வரைக்கும் யாரும் பார்க்காமலாம் இருந்தாங்க. அப்போ இவங்க போய் பார்த்துக்கிட்டு ஒருத்தி சொல்கிற, சத்தியம் ஜெயிக்கும்னு சொல்லலை, நான் இப்போ இந்த பாடியை தூக்கி துறை போட்டுக்கிட்டு இதுக்கு ஒரு கொலைக்கு என்னமெல்லாம் அடையாளங்கள் வேணுமோ அதையெல்லாம் நான் உருவாக்குறேன். ஸ்டீரிங்கில் கையை வைக்கிறது, இது பண்ணுறது, எல்லா தடயங்களையும் அழிச்சிட்டு, ஏன்னா லாயர் அழிச்சிட்டு நான் இது பண்ணுறேன். அப்போ நீ வந்து சத்தியத்தை ஜெயிக்க வைப்போம். இப்படி கதையை ஆரம்பித்தா எப்படி இருங்க உங்களுக்கு? எண்ணி 180 பக்கம், ஜேம்ஸ் ஹெட்லி சேஸ் 180 பக்கம் எழுதுவான், இவன் 120 பக்கம் தான் எழுதுவான். நீங்கள் 120 பக்கத்தையும் படிக்காமல் அடுத்தால எதையுமே செய்ய மாட்டீங்க. அந்த மாதிரி கொண்டு போயிட்டே இருப்பான். என்னாச்சுன்னு கோர்ட்டில் கேஸ் நடக்கு, அதை ரொம்ப சூப்பராக எழுதுவான். ஏன்னா கோர்ட்டில் இவ வந்து கொஞ்சமாவது நம்ம ஃப்ரெண்டு வந்து கொஞ்சமாவது விட்டு கொடுப்பா அப்படின்னு பார்த்தா அவன் நான் தான் செய்தவன்னு ஒத்த கையில் நிற்கிறான். என்ன
அந்த அடையாளம் அந்த எனக்குள்ளே தான், இது எனக்குள்ளே தான், இது இதுக்கு நான் என்னடா இதை சத்தியத்தை ஜெயிக்க வச்சே காட்டணுமா அப்படின்னு இவ ஒரு பிளான் போடுவா. யார் உண்மையில் அதை செய்தாங்களோ அவனை கொண்டு வந்துட்டா இவ தோற்று போயிடுவா அப்படின்னு. அப்போ கேஸ் வந்தது, ஆர்கியூமெண்ட் முடியுது. இவ ஒரு டேட்டு கேட்குறா, எனக்கு இன்னும் கொஞ்சம் இதை அசஸ் பண்ணதுக்கே டைம் வேணும்னு. இப்போ ஜட்ஜி சொல்லார், இது கேஸ் இழுத்துக்கிட்டே போகுதுமா, எல்லா எவிடன்ஸும் செய்தாலே நினைக்கிறா, அவள் ஒத்துக்கிட்டா. அதுக்கு கொராபரேட்டரி எவிடன்ஸ் எல்லாமே கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீ இன்னும் டைம் கேட்டியன்னா இப்படி இல்லை, ஜஸ்டிஸ் நியாயப்படி நீங்கள் எனக்கு டைம் தரணும்னு கேட்குறா, டைமை கொடுங்க. இதுக்கடையில் என்ன செய்கிறா, அது உண்மையான கொலையாளியை கொண்டு வந்துடுறான். அவனை எப்படியோ ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸுக்கெலாம் காசை கொடுத்து கண்டுபிடிச்சி எடுத்து அவனை கொண்டு வந்து அவனுக்கு மேலே உள்ள எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இவன் தான் செய்ததுன்னு கோர்ட்டில் நிறுத்திடுறான். அவள் இப்போ எப்படி இருங்க அது இன்னொரு சைடு திரள் ஆகுது. இப்போ நீதிமன்றம் அதை ஏற்றுக்கணும். அவன் லாயர்ஸுக்கு தான் அதிகமாக எழுதுவான். அது நிறைய பேர் லாயர்ஸை நான் லா படித்த எல்லா பிள்ளைகள்ட்டையும் சொன்னேன், நீங்கள் அதை படிங்க. அவன் இந்த மாதிரி தெத்தலான கேஸெல்லாம் எப்படி நம்ம பிரிட்டிஷ்காரனை பார்த்து எழுதிக்கிட்டதானே நம்ம ஐபிசி சிஆர்பிசி எல்லாமே எல்லா கோடுகளும் பிரிட்டிஷ்காரனை பற்றி பார்த்து எழுதிக்கிட்டதான். அப்போ நீங்கள் அங்கே அதை படிங்கன்னு சொல்லுவேன். அப்போ அவன் ஒரு நீதியில் எல்லாம் முடிஞ்ச நேரத்தில் உண்மையான குற்றவாளி மாட்டினால் அதை எப்படி நீதிக்குள்ளால் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி இவன் அந்த இதை கேட்குற கேள்வியில் இவளை எதிர் சைடில் நிற்பார் இவன் ஃப்ரெண்டு, எல்லாம் நான் தான் செய்தவனு. இவன் கொஞ்சம் கொஞ்சமாக சைக்காலஜிக்கலாக வீக் ஆகிட்டே வருவாள். கடைசியில் இவன் நான் செய்யலைன்னு சொல்லுவாள், அவன் நான் தான் செய்தவன்னு சொல்லுவான். அதோடு அவன் நிறுத்த மாட்டான். இது ஒரு 100 பக்கம் வந்துட்டா 20வது பக்கத்தில் நம்மளை இன்னும் ஓட விடுவான். எப்படி தெரியுமா, ரொம்ப அதாவது இங்கிலீஷ் நாவல்ஸ்லாம் எல்லோரும் அதை கொஞ்சம் ஆபாசமாக அந்த படங்களை எடுப்பானே. ஏன்னா அவங்க கல்ச்சர் அந்த ஆபாசத்தை பார்க்க தான் போவானே தவிர அங்கே டயலாகில் என்ன பேசுகிறான்னு கூட இவனுக்கு தெரியாது. நீங்கள் அந்த கதையில் படிச்சுட்டு போனால் அங்கே என்ன இருக்குங்கிறத ஒவ்வொரு நொடியும் பார்ப்பீங்க. இவன் 100 பக்கத்தை கொண்டு அடுத்த 20 பக்கம் எப்படி திரும்ப ஓட்டுவான். நான் அவன் எழுதின எல்லாத்தையுமே படித்து இவன் இப்படி தான் வருவான்னு கண்டுபிடிச்சிடுது. ஏன்னா அடுத்த 20 பக்கம் எப்படின்னா, இவன் நீதிமன்றத்தில் இருந்து விடுவிச்ச உடனே இவன் என்ன செய்கிறா, ஓடி போயிடா. அவள் ஃப்ரெண்டு இவன் அவளை பார்த்து நான் சத்தியம் தானே ஜெயிச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணணும்னு சொல்ல போவா, ஓடி போயிடுவான். ரூமில் 2 பேரும் தங்கியிருந்த ரூமில் எழுதி வச்சுருப்பான், என்ன நீ மறந்து விட்டு நீ உண்மையில் சத்தியம்தான் ஜெயிச்சது, உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறதுக்கு நான் நானே தண்டனை தந்து கொண்டேன்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்போ அவளை தேடுவா, அவளை எப்படியா உயிரோடு மீட் ஆகணும் அப்படின்னு. கடைசியில் 2 பேரும் ஒரு இடத்துல சந்திப்பாங்க. இதை கொண்டு வர்றதுக்கு அவன் நம்மளை 120 பக்கம் அடுத்தால இந்த பெரிமேசன் சீரீஸ் எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்து வாங்குவோம். இது என்ன இதுன்னா, இங்கே நாங்கள் ஒரு பத்திரிகையில், பிரபலமான பத்திரிகையில் நிறைய பேர் இந்த கருத்துக்களை கையில் எடுத்துகிட்டு எழுதி நிறைய த்ரில்லர் எழுதுகிற மாதிரி இருக்கும். நான் ஒரு கடிதம் போட்டேன் அந்த பத்திரிகைக்கு. இது எரை ஸ்டான்லி கார்ட்னருடைய இந்த நாவலை அடியொட்டி வருகிறது அப்படின்னு. அது நிறுத்திட்டான், சீரியல் போட்டதை நிறுத்திட்டான். பிறகு அது தொடருது. என்னன்னு கேட்டால், எரை ஸ்டான்லி கார்ட்னரை அந்த பத்திரிகையாரை இது பண்ணியிருக்கேன், போட்டுட்டு போங்கடான்னு விட்டானா. அவன் எத்தனை வேணாலும் அதை எழுதிட்டு போங்கன்னு விட்டானா. அப்போ இதெல்லாம் ஒரு நல்ல தீம் தான். ஆனால் அதை சொல்கிற விதத்தில் தான் என்ன செய்வாங்க, மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நல்ல தீம். ஏன்னா இவ்வளோ நல்ல கதையை எழுதினா ஒருத்தரும், இவ்வளோ நல்ல புக்கை எழுதினா ஒருத்தரும் பார்க்கலன்னா 5வது லைனுக்கு மேலே அவனை அறியாமலே அவனை தூக்கி பெட்டில் தூக்கி வீசுது. அப்போ என்ன செய்வான், தூக்கம் வரலன்னா இந்த புக்கை படிக்கணும் போல தெரியுது அப்படின்னு நினைச்சுவான். நம்ம புக்குகள்லாம் நம்ம எழுத்துக்கள் அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், தூக்கத்தை கலைச்சி படிக்க வைக்கணும். அப்போ அதே மாதிரி நிறைய இதில் உள்ளத்தை டச் பண்ணக்கூடிய நிறைய ஏரியா. அவன் பிரிட்டிஷ்காரன் தான், அவன் இதயத்தை பற்றி கவலைப்படல. அது எதுனா இந்த நான் இப்போ சொன்ன கதையினுடைய தீமை பற்றியலா, அது ஒரு சத்தியத்தை நிலைநாட்ட முடியுங்கிறத காட்டுறதும், அந்த உண்மையான அன்பை நான் ஒன்றும் இழந்துட முடியாதுங்கிறத கடைசி 20 பக்கங்கள்லேயும் சொல்லி, இதுக்கடையில் லீகலாக உள்ள எல்லா செக்ஷனையும் சொல்லிடுவான். இந்த செக்ஷன் படி இது பொருவாச்சு, இந்த செக்ஷன் படி இது பொருவாச்சு. லாயர்ஸ்ட்டை சொன்னேன், ஒன்றும் இங்கிலீஷ் இப்போ கவலைப்படுற மாதிரி தெரியல, இல்லை அவனு கெட்ட பஞ்சாயத்தில் ஆயிர மாதிரில சுற்றுறானுவோ. அப்போ நல்ல லீடிங் லாயர்ஸுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி இதோட டச் இருக்கு. அப்போ எந்த விஷயத்தையும் சொல்கிற மாதிரி சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களை லேட்டஸ்ட் எடிட்டர் எழுதும்போது முட்டாப்பையிலே
பைத்தியக்காரன் எங்களுக்கு தெரியாதா, நீ பரம்பரையாக எங்களுக்கு எதிரியாகும் அப்படி இப்படின்னு எழுதாமல் நீங்கள் என்ன செய்யணும், கரெக்டாக டு த பாயிண்ட் ரிப்பீட் பண்ணி அழகும். அப்போ என்ன ஆகும், அவன் அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இப்போ நம்ம ஒரு பெரிய இதுவரைக்கும் இந்திய முஸ்லீம்கள் சந்திக்காத ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருக்கேன். சரிதானா? 200-250 வருஷம் நமக்கு எதிராக பொய்யையும் புலையையும் பிரச்சாரம் செய்து பல தலைமுறை, 250 வருஷம்னா எவ்வளோ தலைமுறைகளை தாண்டி பொய்யை சொன்னவங்க பயங்கரமான ஒரு இதில் இருக்கிறாங்க, ஒரு பயங்கரமான ஒரு அதிகாரத்தை பிடித்து விட்டார்கள். நீங்கள் இதுவரைக்கும் எதையெல்லாம் தூக்கி பிடிச்சிகளோ அந்த ஜனநாயக வழியாக தான் அவங்க வந்திருக்காங்க. நீங்கள் இன்னும் அதுக்கு சப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லும்போது, நீங்கள் ஜனநாயக வழியாக ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் என்ன செய்ய முடியாது, அதை எதுக்க முடியாது, இது பண்ண முடியாது. அப்போ நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் ஜெனரலாக அவர் அவர்கிட்ட ஒரு மேடையில் பேசுகிறாங்க, நீங்கள் பெரிய தீவிரவாதியாகும், நீங்கள் நிறைய மக்களை கொலை செய்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவர் சில கேள்விகளை கேட்குறார். அந்த கேள்விக்கு பிறகு அந்த கூட்டத்தில் இருந்த எல்லோருடைய முகமும் மாறி போய்விடுகிறது, சிந்தனையும் மாறி போய்விடுகிறது.